இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி. தம்மை மகிழ்ச்சியாக வைத்திருத்தல் அவசியம் என மோடிக்கு ட்ரம்ப் வலியுறுத்தல். கல்லூரி மாணவர்கள் 20 லட்சம் பேருக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம். தொழிலாளர்களுக்கு மானிய ஸ்கூட்டர் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சிதான் என்ற பழனிசாமியின் பதிலால் குழப்பம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்து முஸ்தாபிசுர் ரஹ்மான் நீக்கப்பட்ட விவகாரம். ஐபிஎல் போட்டிகளை வங்கதேசத்தில் ஒளிபரப்ப அந்நாட்டு அரசு தடை. வணக்கம். வணக்கம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருவதால் அந்நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த 25% வரியுடன் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அபராதமாக 25% வரியை கூடுதலாக அவர் விதித்தார். இதனால் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கான வரி 50% உயர்ந்துள்ளது. இந்நிலையில் புளோரிடாவிலிருந்து தலைநகர் வாஷிங்டன் செல்லும் வழியில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை ட்ரம்ப் சந்தித்தார். அப்போது உடனிருந்த செனட்டர் லின்சே கிரஹாம் ட்ரம்ப் விதித்த கூடுதல் வரி காரணமாகவே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா குறைத்துக் கொண்டதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் தாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் தம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம் என்றும் கூறினார். இதன் காரணமாக இந்தியா மீது விரைவில் வரிகளை உயர்த்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்தோருக்கு அமெரிக்க அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் குறித்த தரவுகளை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். 120 நாடுகள் கொண்ட அந்த பட்டியலில் இந்தியாவின் பெயர் இடம்பெறவில்லை. அதே சமயம் இந்தியாவின் அண்டை நாடுகளான வங்கதேசம், பாகிஸ்தான், பூட்டான் உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் பெயர் விடுபட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவலும் வெளியிடப்படவில்லை. தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் 20 லட்சம் பேருக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம், தொழிலாளர்களுக்கு மானிய ஸ்கூட்டர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற முதலமைச்சர் வருவாய்த்துறை மற்றும் தொழிலாளர் நலன்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதே நிகழ்வில் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்து இணையம் சார்ந்த நிறுவனங்களின் பொருட்களை விநியோகிக்கும் 2000 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கும் திட்டத்தையும் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நான் ஆன்லைனில் வந்து ஸ்விக்கி ஆர்டர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் பெட்ரோல் வண்டி வச்சுருந்தேன். பர் டே 350 to 400 வரையும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 400 சேவ் ஆகுது. பர் மந்த் வந்து 12,000 ரூபாய்கிட்ட நான் சேவ் பண்ணுறேன். நான் வந்துட்டு பார்க் டைமில் தான் இந்த ரேபிட்டோ ஓட்டுறேன். நான் என்ன பண்ணலாம், இன்கம்க்காக என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருப்பேன். ரேபிட்டோ ஓட்டலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎம் சாரோட இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப கேட்டுட்டு இதை நான் அப்ளை பண்ணேன். எனக்கு கிடச்சிருச்சு. இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னோட 2 பொம்பளை பசங்களுக்கும் இது நான் ஓட்டி ட்ரைவ் பண்ணது ரொம்ப இந்த சேவிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்குது. 20 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் முதல் கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் விழாவில் திரு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பொறியியல், சட்டம், மருத்துவம், வேளாண்மை மற்றும் கலை அறிவியல் உள்ளிட்ட அனைத்து துறை கல்லூரி மாணவர்களுக்கும் மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. இதில் செயற்கை நுண்ணறிவு மென்பொருளுக்கான 6 மாத சந்தாவும் கட்டணமின்றி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களால் இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்நிலையில் உலக தரத்திலான இலவச மடிக்கணினிகள் வழங்கப்படுவதற்கு கல்வியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி திரு பழனிசாமி பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருப்பது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனின் பிரச்சார நிறைவு விழா புதுக்கோட்டை மாவட்டம் பாலன் நகர் அருகே நேற்று நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொண்டார். திரு நயினார் நாகேந்திரனின் பிரச்சார தொடக்க விழாவில் கலந்து கொண்ட எடப்பாடி திரு பழனிசாமி நிறைவு விழாவில் பங்கேற்காததுடன்
குடும்பத்துடன் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை வரவேற்க திருச்சி விமான நிலையத்திற்கும் செல்லவில்லை. இது ஒருபுறம் இருக்க, திரு அமித்ஷா பங்கேற்ற பொதுக்கூட்டத்தையும் அதிமுக நிர்வாகிகள் புறக்கணித்தனர். இந்த கூட்டத்திற்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் சுமார் 200 பேருக்கு பாஜக சார்பில் VIP பாஸ் வழங்கப்பட்டது. எனினும் அதிமுகவின் நிர்வாகிகள் யாரும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதிமுக நிர்வாகிகள் 3 பேர் மட்டும் கூட்டத்திற்கு வந்த நிலையில் சக நிர்வாகிகள் யாரும் வராததால் அவர்களும் திரும்பிச் சென்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய திரு அமித்ஷா, எடப்பாடி திரு பழனிசாமியின் பெயரை எங்கும் உச்சரிக்காததுடன் தமிழகத்தில் NDA கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में NDA की सरकार बनने जा रही है. ஆனால் சேலம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என மீண்டும் கூறியிருப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இதற்கிடையே தம்மை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணியிடம் திரு அமித்ஷா 50 தொகுதிகளை கேட்டதுடன் முன்னாள் முதலமைச்சர் திரு O பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் ஆகியோரையும் கூட்டணியில் சேர்க்க வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள எடப்பாடி திரு பழனிசாமி திரு அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டும் அவரை சந்திக்காமல் புறக்கணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதை உறுதிப்படுத்தும் வகையில் திரு வேலுமணிதான் இன்றும் திரு அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் நடைபெற்ற நம்ம ஊரு பொங்கல் நிகழ்ச்சியில் திரு அமித்ஷா உரையாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டணி உறுதியாகாத அதிருப்தியில் இருந்த அவர் பேசாமல் சென்றுவிட்டார். திரு அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகை NDA கூட்டணியை பலப்படுத்தும் என பாஜகவினர் எதிர்பார்த்திருந்த நிலையில் கூட்டணி பலவீனமாக இருப்பதையே வெளிக்காட்டியுள்ளது. IPL போட்டிகளை வங்கதேசத்தில் ஒளிபரப்ப அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டுக்கான IPL தொடரில் விளையாடுவதற்காக வங்கதேசத்தின் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தாபிசுர் ரஹ்மானை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருந்தது. ஆனால் அந்த நாட்டில் இந்துக்களுக்கு எதிராக நடந்து வரும் வன்முறை காரணமாக IPL சீசனில் வங்கதேச அணி வீரர்கள் விளையாட அனுமதிக்க கூடாது என்று இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மேலும் இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்து முஸ்தாபிசுர் ரஹ்மானை நீக்க இந்திய கிரிக்கெட் வாரியம் உத்தரவிட்டது. அதன்படி அணியில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த வங்கதேச கிரிக்கெட் வாரியம் சரியான காரணங்களை கூறாமல் முஸ்தாபிசுர் ரஹ்மான் நீக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளது. இதையடுத்து வரும் மார்ச் மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ள IPL போட்டிகளையும் அதனை சார்ந்த நிகழ்ச்சிகளையும் வங்கதேச தொலைக்காட்சிகள் ஒளிபரப்ப அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இந்த மோதல் போக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கவுள்ள T20 உலகக்கோப்பை போட்டிகளிலும் எதிரொலித்து வருகின்றன. அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் நடக்கவுள்ள வங்கதேச அணி பங்கேற்கும் போட்டிகளை அந்நாட்டிற்கு வெளியில் அல்லது இலங்கையில் நடத்துமாறு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கடிதம் எழுதியுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் வங்கதேச வீரர்களை இந்தியாவுக்கு அனுப்ப முடியாது என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த வங்கதேச அரசின் ஆலோசகர் ஆசிப் நஜ்ருல், T20 உலகக்கோப்பையில் விளையாட வங்கதேச அணி இந்தியாவுக்கு செல்லாது என்றும் வங்கதேசம் விளையாடும் போட்டிகளை இலங்கையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மத நல்லிணக்கத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் கட்சிகளை அமமுக ஏற்காது என அக்கட்சி தெரிவித்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தஞ்சையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கச்சத்தீவை மத்திய அரசு மீட்க வேண்டும், மதுரை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அறவழி போராட்டத்தின் மூலம் சுதந்திர போராட்டத்தில் வெற்றி பெற்ற மகாத்மா காந்தியின் பெயரை 100 நாள் ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து மத்திய அரசு திட்டமிட்டு நீக்கி இருப்பதும், மாநில அரசுகள் மீது 40% நிதிச்சுமையை ஏற்றி இருப்பதும் ஏற்புடையதல்ல என தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் ஜாதி, மதம், கடவுளின் பெயரில் பிரிவினையை ஏற்படுத்தும் அரசியல் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் எடுபடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒருவருக்கொருவர் உறவினராகவும் சகோதரர்களாகவும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் தமிழகத்தில் மதத்தின் பெயரிலோ, ஜாதியின் பெயரிலோ, கடவுள்களின் பெயரிலோ பிரிவினை ஏற்படுத்தும் அரசியல் தமிழகத்தில் எக்காலத்திலும் எடுபடாது என்பதை இப்பொதுக்குழு உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறது.
தமிழ்நாட்டில் பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு அமைப்போ அரசியல் இயக்கமோ செயல்படுவதை அமமுக ஏற்காது என தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தினகரன், அமமுக இடம்பெறும் கட்சிதான் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. சந்தனக்கூடு விழாவில் 50 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என தர்கா தரப்பில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் அமர்வில் முறையிடப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்துள்ளனர். மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி திரு GR சுவாமிநாதன் உத்தரவிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் மீது நாளை தீர்ப்பு வெளியாக உள்ளது. பகுஜன் சமாஜ் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் புலன் விசாரணையை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் வழக்கோடு இணைத்து விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி ஆம்ஸ்ட்ராங் மனைவி திருமதி பொற்கொடி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப மறுத்துவிட்டனர். டெல்லி கலவர வழக்கில் உமர் காலித், ஷர்ஜீல் இமாம் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. 2020ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து வடக்கு டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்ததில் 53 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட உமர் காலித், ஷர்ஜீல் இமாம் உள்ளிட்டோர் கடந்த 6 ஆண்டுகளாக சிறையில் உள்ளனர். இந்நிலையில் அவர்களின் ஜாமீன் மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் திரு அரவிந்த் குமார், திரு அஞ்சாரியா அமர்வு இருவருக்கும் ஜாமீன் மறுத்ததுடன் குல்பி ஷா ஃபாத்திமா, மீரான் ஹெய்தர், ஷிபாவுர் ரஹ்மான் உள்ளிட்ட 5 பேருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. தமிழ்நாட்டு மாணவர்கள் சர்வதேச அளவில் போட்டி போடும் வகையில் திமுக அரசு திட்டங்கள் வகுத்து வருவதை பார்த்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி பொறாமையில் விமர்சித்து வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். 2019ஆம் ஆண்டிலேயே லேப்டாப் வழங்கும் திட்டத்தை எடப்பாடி திரு பழனிசாமி நிறுத்திவிட்டு தொடர்ந்து வழங்கி வந்ததாக பச்சை பொய் சொல்கிறார் என்று அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் 68 கோடி ரூபாயில் வாங்கிய 55,000 லேப்டாப்கள் வீணடிக்கப்பட்டதை CAG என்ற இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியதாகவும் திரு சிவசங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பத்திரிகையாளர், பேராசிரியர், நாடாளுமன்ற உறுப்பினர் என பல நிலைகளிலும் சமூகத்துக்கு பங்களித்து மத நல்லிணக்கத்துக்காக தொடர்ந்து உழைத்து வரும் அவர் நீண்ட காலம் நலத்துடன் திகழ விழைகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வருகையால் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட வெளியூர் பக்தர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள திரு அமித்ஷா இன்று திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு சென்றார். அவரது வருகையை முன்னிட்டு தடுத்து நிறுத்தப்பட்ட பக்தர்கள் நண்பகல் 12 மணிக்கு பிறகே கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். அதிக வருவாய் வழங்கும் தமிழ்நாட்டுக்கு குறைந்த அளவே நிதி ஒதுக்கிவிட்டு குறைந்த வருவாய் வழங்கும் உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி திரு சிவா குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் மத்தியில் வேறுபாடுகளை உருவாக்கி வெற்றி பெறும் பாஜகவின் உத்தி தமிழ்நாட்டில் எடுபடாது என்று கூறினார். தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்துவது தொடர்பான ஆய்வறிக்கையை இன்னும் 30 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக நெல்லையில் ஆய்வு நடத்தி வரும் ராஜஸ்தானைச் சேர்ந்த நீர் பாதுகாப்பு நிபுணர் திரு ராஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி ஆற்றை தூய்மை செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன், திரு புகழேந்தி ஆகியோர் தாமிரபரணியை ஆய்வு செய்து சீரமைப்பு நடவடிக்கைகளை பரிந்துரை செய்ய திரு ராஜேந்திர சிங்கை ஆணையராக நியமித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செஞ்சியில் படிக்க விருப்பம் இல்லை என பெற்றோருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு பஞ்சாபுக்கு ரயில் ஏறி சென்ற தனியார் பள்ளி மாணவர்கள் 3 பேரை தமிழக போலீசார் மீட்டுள்ளனர். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆந்திர ரயில்வே போலீசாரின் உதவியுடன் 3 பேரையும் விஜயவாடா ரயில் நிலையத்தில் போலீசார் மீட்டனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கான தடை 5வது நாளாக நீடிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து இன்னும் குறையாத நிலையில் வனத்துறையினர் தடையை நீட்டித்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 322 புள்ளிகள் சரிந்து 85,439 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 78 புள்ளிகள் குறைந்து 26,250 புள்ளிகளாக நிறைவடைந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,02,280 ரூபாயாகவும் 1 கிராம் 12,760 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 9 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 266 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கல்லூரி மாணவர்கள் 20 லட்சம் பேருக்கு இலவச மடிக்கணினி, தொழிலாளர்களுக்கு மானிய ஸ்கூட்டர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா தெரிவித்திருப்பது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.